கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் பெரிய காரியங்களை செய்வார். கலங்காதீங்க. இந்த நாளில் ஒரு அதிசயம் உங்களுக்கு நடக்கும். வேலைக்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கீங்களா? வேலை கிடைக்கும். புதிய தொழிலுக்காக முயற்சி பண்ணுறீங்களா? அந்த காரியம் கைகூடி வரும். ஒரு வியாபாரத்தை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா? அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஒரு லேண்ட் வாங்கணும்னு இருக்கிறீங்களா? வாங்குவீங்க. ஒரு வாகனம் தேவைப்படுதா? கண்டிப்பாக அந்த காரியத்தை செய்து தருவாரான்றது. இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு அழைப்பு ஒன்று காத்திருக்கீங்களா? அழைப்பு வரும். கலங்காதீங்க. சரியா? பெரிய பெரிய காரியம் நடக்கும். இதனால் நிச்சய வார்த்தைக்கான அவசரம். சங்கீதம் 36:9. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. நம்ம ஆண்டவர்கிட்ட ஊற்று இருக்கிறதா? ஊற்று இருக்கிறது. ஊற்று தண்ணீர். ஊற்று எடுக்கிற இடத்துல எல்லாமே ஜீவன் தப்பும். தாகத்துக்கு தண்ணீர் அங்கே கிடைக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் தாகம் எடுத்த பொழுது தண்ணிக்கு அழுதார்கள். தேவன் மோசே எடுத்து நிறுந்த கோலை வைத்து கண்மலை அடித்து ஜீவ ஊற்றை புறப்பட பண்ணினார். கண்மலையாம் கிறிஸ்துவிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டது. ஜனங்குழி தாகத்தை எல்லாம் தீர்த்தது. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, தாய் தகப்பன்மார்களே, வாலிப பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவதற்கு நம்ம ஆண்டவரிடத்தில் ஜீவ ஊற்று இருக்கு. அவரிடத்தில் ஊற்று புறப்படும். கண்டிப்பாக புறப்படும். எங்கள் ஊரில் ஒரு இடம் இருக்குது. அங்கே எப்போ 24 hours ஒரு நீரூற்று. என் சின்ன வயதுலேருந்து நான் பார்க்குறேன். அது வெயில் காலமோ மழை காலமோ எவ்வளோ கோடை காலமாக இருக்கட்டும், அங்கே ஒரு பெரிய ஊற்று அந்த இடத்துல தானாய் பீரிட்டு பாய்ந்து கொண்டே இருக்கும். எவ்வளோ பேருடைய தேவைகளை அது பூர்த்தி செய்ய தெரியுமா? சில வெயில் காலங்களில், ஒரு குறிப்பிட்ட காலங்களில், அந்த காலகட்டத்தில் இப்போ நமக்கு போரு தண்ணி எல்லாம் வந்துச்சு, கிணறுலாம். அன்றைக்கு அங்கே அந்த அளவுக்கு பெரிய வசதி இல்லை. அந்த ஊற்று எத்தனையோ கிராமத்தில் உள்ள மக்களுக்கு அது குடி தண்ணீருக்காக, குளிக்கிற தண்ணீருக்காக பயன்படுத்தப்பட்டது. இன்றைக்கு அதே ஊற்று இருக்கிறது. இந்த பூமியில் ஆண்டவர் உண்டு பண்ண ஒரு ஊற்று எவ்வளோ காட்ட செய்யனா, ஜீவ ஊற்றாக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வல்லமை புறப்படும் போது நம் வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகளை செய்யும், அற்புதம் செய்வார். விசுவாசிங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் நல்லவர், நீர் பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இடத்தில் இருக்கிற ஜீவ ஊற்றுக்காய் நன்றி. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. இந்த நாளில் குறிப்பாய் வியாதினால் கஷ்டப்படுகிற எல்லாருக்கும் சுகத்தை கொடுங்க. பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. திருமண நாளை காண்கிற எல்லா குடும்பத்தையும் வாழ்த்துகிறேன். தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லா குடும்பத்திலும் வெளிப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவருக்கு சாட்சியாய் மாற்றும். கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பில் அனுப்பியிருக்கிறேன். எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். என்னென்ன காரியங்களை ஜெப குறிப்பில் தெரிவித்திருக்கிறாங்களோ எல்லா காரியத்திலும் அற்புதம் இன்றைக்கே நடக்கட்டும். சாட்சியில் எழுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.